தினம் ஒரு தியானம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 22. He who stands firm to the end will be saved. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்றார் இயேசு. விசுவாசத்தில் நிலைத்திருக்க அழைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனால் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென்.